الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين وقال تبارك وتعالى وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق وقال تبارك وتعالى الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب صدق الله العظيم وعن ابن عمر رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله صلى الله عليه وسلم وإقام الصلاة وإيتاء الزكاة وحج البيت وصوم رمضان متفق عليه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் இறைவன். புகழ் அனைத்தும் அவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாதே ஆலம், ஷஃபாஅத்தே மஹ்ஷர், سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவும் அசையாமல் பின் துயர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் கியாமத் பர்யந்தம் அன்னாரை யாரெல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ பின்பற்ற போகிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கொஞ்ச கால உலகத்துடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய நேரம் அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்கும்படியும், ஹக் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அவனால் தவிர்க்கப்பட்ட எல்லா விதமான பாவ செயல்களை விட்டும்
தவிந்து கொள்ளும்படியும் ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் குர்ஆனில் மாதங்களில் சிறந்த 4 மாதங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அர்பாத்துன் ஹுரும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாதங்களில் துல் கஅதாவுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். உலகத்திலே மிக சிறந்த காலங்கள், சிறந்த நேரங்கள், ஒரு அடியான் அல்லாவை நெருங்குவதற்காக அல்லாவால் வழங்கப்பட்ட நிமிடமும் இரவும் பகலும் பொறுமதியானது. மனிதன் உலகத்திலிருந்து அவனுடைய சொருக்கத்தை தயாரிக்கக்கூடிய காலங்கள், அவனால் நடந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு அழைக்கிற காலங்கள். மற்றதாக தில் ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை இன்ஷா அல்லாஹ் அடைய இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹ் அடியார்களை படைத்து அடியார்களுக்கு நஃபிலான வணக்கங்களையும் ஃபர்தான இபாதத்துகளையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஏன் அல்லாஹ் இபாதத்துகளை கடமையாக்கினான் என்றா, ரப்பு குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இன்று மனிதர்களுக்கு மார்க்கம் என்று வரக்கூடிய நேரம் கஷ்டத்தை பார்க்கிறார்கள். மார்க்கத்துடைய விடயங்கள், ஷரியத்துடைய விடயங்கள் பெரிய ஒரு பாரமாக, ஒரு சுமையாக ஷைத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறான். இதே வேளை உலகத்துடைய விடயங்களுக்கு இன்பமாக செய்கிறார்கள். நேரம் பறக்குது, விளங்குதில்லை. பள்ளியில வந்து இபாதத் செய்யறது கஷ்டம், குர்ஆனை எடுத்து ஓதுறது கஷ்டம், நல்ல அமல்கள் செய்யறது கஷ்டமாக பாரமாக இருக்குது. ரப்பு குர்ஆனில் சொல்லுகிறான், தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, இந்த குர்ஆனை உங்கள் மீது கஷ்டப்படுத்த நாங்க இறக்கல்ல. இன்னதீன யுஸ், மார்க்கம் ரொம்ப இலகுவானது, ரொம்ப லேசானது. ஒட்டுமொத்த சஹாபாக்களும் நபிமார்களும் தஸவ்வுஃபுடைய இமாம்களும் இந்த உம்மத்துடைய முன்னோர்களும் முஹத்திஸீன்களும் ஹுஃபாதுகளும் இந்த மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ் பொருந்தப்பட்ட அமல்களை செய்து அல்லாஹ்வின் பக்கம் சேர்ந்து விட்டார்கள். சொர்க்கத்துடைய வழியினூடாக சென்று விட்டார்கள். நபி இல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உத்தரவாதம் இல்லாத காலம் எங்கட இறுதி முடிவு எங்கட கையில கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதி முடிவை எங்கட வாழ்க்கையில் கைறுகளை உண்டாக்கக்கூடிய இந்த காலங்கள் ரொம்ப பொறுமதியானது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களின் மீது ஏன் இபாதத்தை ஃபர்த் என்றும் வாஜிப் என்றும் ருக்குன் என்றும் அல்லாஹ் ஏன் கடமையாக்கினா, அடியான் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிக் கொண்டே போகணும் என்பதற்காக வேண்டி. அந்த வகையில் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துடைய மாதங்களில் தில் ஹிஜ்ஜா எப்படி கடைசி மாதமாக இருக்குதோ, முஹர்ரம்ல ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தில் ஹிஜ்ஜால முடிக்குது. அதே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களின் மீது 5 கடமைகளை வைத்திருக்கிறான். அதுல கடைசி கடமை தான் ஹஜ்ஜுடைய கடமையை மனிதன் நிறைவேற்றுவது. ஹஜ்ஜுடைய கடமை எவ்வளவு பொறுமதியான ஒரு கடமை. நாம் அனைவரும் தொழுகிறோம், ஜகாத்தை கொடுக்கிறோம், நோன்பு நோக்கிறோம், எல்லா அமல்களையும் செய்கிறோம். இன்னும் உள்ளத்தில நான் ஹஜ் செய்யணும் என்று ஆசை வரல, நான் உம்ரா செய்யணும் என்று ஆசை வரல. ஏன்? அந்த ஹதீஸுடைய வார்த்தை வருகிறது, தொழுகையை நிலைநாட்டுங்க, சக்தி பெற்றவங்க வரல. ஜகாத்தை கொடுங்க, சக்தி பெற்றவங்க வரல. நோம்ப புடிங்க, சக்தி பெற்றவங்க வரல. ஹஜ்ஜை நிலைநாட்டுங்கள், மனிஸ்ததா இலைஹி சபீலா, வசதி இருந்தால் ஹஜ்ஜை செய்யுங்கள். இந்த ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டே ஹஜ் கடமையானவர்கள் கூட ஹஜ்ஜை கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள். மிக பொறுமதியான ஒரு அமல் ஹஜ்ஜுடைய அமல், மிக பொறுமதியானது. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஹஜ் கடமை என்பதை அல்லாஹ் சொல்றான். சூரா ஆல இம்ரான், வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா வமன் கஃபர் ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். மனிதர்களின் மீது
ஹஜ்ஜுடைய கடமை கடமையாக ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் ஃபர்து என்றான். தொழுதல் ஃபர்ல், நோன்பு ஃபர்ல், ஜகாத் ஃபர்ல், இத போல ஹஜ்ஜும் ஃபர்ல். யாருக்கு சக்தி இருக்குதோ இவங்களுக்கு ஹஜ் கடமை. ஒமன் கஃபர் فإن الله غني عن العالمين. யார் அதை புறக்கணிக்கிறாங்களோ, அல்லாஹ் எல்லா வசதியையும் கொடுத்திருக்கிறான். உடம்புல ஆரோக்கியம் இருக்குது, வசதி இருக்குது, ஆனா செய்யாம பின்னுக்கு போட்டு கொண்டு இருக்கிறார். புறவு பாபம் என்று போறார். சில உலமாக்கள் எழுதுறாங்க, ரிவாயத்துகளை வருகிறது, ஒருத்தர் இருக்கிறாரு வாலிபத்துடைய வயதில, இப்ப அவருக்கு நிக்காஹ் தேவைப்படுகிறது, ஹஜ்ஜுடைய வசதியும் இருக்குதுண்டா உலமாக்கள் எழுதுறாங்க, முஹத்திஸீன்கள், நிக்காவை பின்னுக்கு போட்டு ஹஜ்ஜ முற்படுத்துங்க, நிக்காவை பின்னுக்கு போட்டு ஹஜ்ஜ முற்படுத்துங்க. ஏன்? பொறுமதியான அமல். சின்ன பின் இடம் இல்லை, அல்லாஹ்வுடைய ஆலயம் இருக்கக்கூடிய இடம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இதோ அல்லாஹ்வே நான் உன் பக்கம் ஆஜராக இருக்கிறேன் வீட்டுக்கு, என்னை மன்னிச்சிடுவாயாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்கள் வாழ்ந்த இடம். கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால் பார்க்கல நபி அவர்களை. நபி அவர்களுடைய கால்பட்ட இடம் தான் மக்காவும் மதீனாவும். ஆக கண்ணியமானவர்களே, ரப்பு சொல்றான், சக்தி உடையவர்களுக்கு, யாருக்கெல்லாம் வசதி இருக்குதோ அவங்களுக்கு ஹஜ்ஜி கடமை. ஒமன் கஃபர், யாரு புனக்கரிக்கிறாங்களோ இந்த ஹஜ்ஜுடைய கடமையை விட்டும் கணக்கில்லாமல் இருக்கிறார்களோ, فإن الله غني عن العالمين. ரப்பு எப்படி சொல்றான்டா, அது எங்கட பாசையில சொல்ல போனா, ஓண்ட பணமும் ஓண்ட கோடியும் உன்னோட, உலகத்தார்களை விட்டு அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ் காபாவை உருவாக்கினான், அல்லாஹ் சஃபா மருவாவை உருவாக்கினான், அல்லாஹ் ஜம்சமை உருவாக்கினான், ஹஜருல் அஸ்வதை கொண்டு அல்லாஹ் காபாவில் வைத்தான். இப்படி நபிமார்களுடைய சின்னங்கள் உள்ள இடம். இந்த இடங்களுக்கு நாங்கள் வைத்து கால்களை வைத்து ஹஜ்ஜுடைய முறையுடன் ஹஜ்ஜை செய்ய வேண்டும். அல்லாஹ் நாடு இருந்தா ஹஜ்ஜை வைத்து காஷ்மீர்ல அல்லாஹ் வச்சிருப்பான், கூலான பகுதி. ஏன் அல்லாஹ் பாலைவனத்தில் வைத்தான்? ஏன் அல்லாஹ் பாலைவனத்தில் வைத்தான்? கடுமையான சூட்டுடைய இடம் மக்காவுடைய பூமி. அந்த உணர்வோட ஹஜ் எதுக்காக அல்லாஹ் உருவாக்கினானோ அந்த உணர்வோட அடியான் செய்யோடும். இன்னும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், காபாவை படைத்தான், ஹஜ்ஜை அல்லாஹ் கடமைன்னு சொல்றான். இன்னும் அல்லாஹ் சொல்றான், வஅذின் ஃபின்னாஸ் பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி ضامرி யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். தந்தையும் மகனுக்கும் அல்லாஹ்வுடைய ஆர்டர், காபாவை கட்டுங்கள். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், வஇத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித், நபியுடைய கையால் கட்டப்பட்ட ஆலயம், உலகத்தில் முதலாவது ஆலயம் காபா. இன்ன அவ்வல பைத்தி வுதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக வ ஹுதல் லில் ஆலமீன். உலகத்தில் முதலாவதாக வைக்கப்பட்ட ஆலயம், நேர்வழியையும் பரக்கத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரப்புடைய 100 ரஹ்மத் உலகத்துக்கு இறங்குது. அது எங்க இறங்குதுன்னா காபாவுக்கு தான் இறங்குது. 99 ரஹ்மத்து காபாவில், ஏனைய இதர ஒரு ரஹ்மத்தால் முழு உலகத்துக்கும் அல்லாஹ் அனுப்புறான். அந்த ரஹ்மத்தி மூலம்தான் நஜீஸுக்கு உதாரணம் காட்டப்படக்கூடிய நாயும் தன்னுடைய குட்டிக்கு இரக்கம் காட்டுது, அந்த ரப்புடைய ரஹ்மத். அதனால கண்ணியமானவர்களே சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, ஏ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, மக்களுக்கு ஹஜ்ஜுக்கு ஆலான் கொடுங்கள், அழைப்பு கொடுங்கள். சொன்னார்கள், நான் எப்படி சத்தம் போடுறது? என்ன சத்தம் அவ்வளவு பெருசா புகாது யா அல்லாஹ். சத்தம் விடுறது உங்களோட வேலை, சத்தத்தை உலகத்துக்கு கொண்டு ஏண்ட பொறுப்பு அல்லாஹ் சொன்னார். மக்கள் கால்நடையாகவும் தூரமான பகுதிகளில் இருந்தும் ஒட்டகங்களை ஏறியும் காபாக்கள் ஹஜ்ஜிக்கு வருவார்கள். குர்ஆன் ஆயத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் லட்சக்கணக்கான பணத்தை கொண்டு ஹஜ்ஜி செஞ்சிட்டு வாரார், இவருக்கு என்ன சிறப்பு அல்லாஹ் கொடுக்கிறான்? தொழுதா ஒரு சிறப்பு செல்லப்பட்டுள்ளது, நோன்பு பிடிச்சா இவ்வளோ சிறப்பு, இவ்வளோ கண்ணியம், இவ்வளோ நன்மை இருக்குது,
ஜகாத்தை கொடுக்கிறீங்க, இவ்வளவு நன்மை சொல்லப்பட்டில்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதாவது அமலுக்கு பிரதிபலன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஒவ்வொரு அமலுக்கும் சவாபையும் கூலியையும் அல்லாஹ் ஜஸாவையும் வைத்திருக்கிறான். ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறாரு, ஒருத்தர் உம்ராக்கு போறாரு, எவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். ஹஜ்ஜிக்கு போறவர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. உலமாக்கள் எழுதுறாங்க, எந்த அளவுக்கு ஹஜ்ஜிக்கு ஒரு ஹஜ்ஜிக்கு போயிட்டு ஹஜ்ஜை முடிச்சுட்டு ஊருக்கு வாராரு. ஊர்ல ஒரு ஷேக் எப்படி கண்ணியமானவரோ, ஒரு இமாம் எப்படி கண்ணியமானவரோ, ஹஜ்ஜிக்கு போயிட்டு ஹஜ்ஜை முடிச்சிட்டு வார ஹாஜும் இந்த தரத்தில் பார்க்கப்படக்கூடியவர். அல்லாஹ்வின் நல்லடியார், ஒரு காலம் இருந்துச்சு, இந்த எங்கட முன்னோர்கள் 6 மாதங்களுக்கு முன்னாலே ஹஜ்ஜிக்கு தயாராகுவாங்க. 6 மாதங்களுக்கு முன்னாலே ஹஜ்ஜிக்கு தயாராகுவாங்க. கப்பல்களில் ஏறி 6 மாதங்களை காபாவை மக்காவை அடைவார்கள். இன்னும் சில காலங்கள் 3 மாதங்கள் ஹஜ்ஜிக்கு வருவார்கள். ரமலானுக்கு பின்னால், நோன்புக்கு பின்னால் ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா 3 மாதம் அல்லாஹ் ஹஜ்ஜை உருவாக்குறான். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மாலூமாத். எல்லா காலங்களையும் ஹஜ் செய்ய முடியாது. குறிப்பிட்ட சில காலத்தில் தன் ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்ற வேண்டும் என்பது ரப்புடைய சட்டம். முழு உலகத்தில் ரமலானுக்கு பின்னால் ஹஜ்ஜை ஞாபகப்படுத்துவார்கள். அது எவ்வளவு பொறுமதியான அமல். இதுக்கு நியத்தை வைங்க, ஆசை வைங்க, ஹஜ்ஜிக்கு போங்க, செலவழிங்க. தவாஃபிலில் காபாவை சுத்தும் போது நபிமார்கள் என்ன தியாகத்துடன் என்ன உணர்வோட காபா சுத்தினார்களோ அதே உணர்வோட காபாவை சுத்துங்கள். மினால தருக்கிறீங்க, அரஃபாக்கு போறீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் எப்படி இருந்தார்களோ அந்த உணர்வோடு இருங்கள். சஃபா மர்வா ஓடுறோம், போறோம், 7 சுத்து. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் எந்த நோக்கத்தோடு ஓடினார்களோ அதே நோக்கத்துடன் ஹஜ் நிறைவேற்றப்பட வேண்டும். அதனால கண்ணியமானவர்களே, மிக பொறுமதியான ஒரு அமல் தான் ஹஜ்ஜுடைய அமல். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு நியத்தை வச்சு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வாரார். வாழ்க்கையில் நாம் அனைவரும் எத்தனையோ துவாக்களை அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்டு அல்லாஹ் தந்தும் இருக்கிறான். அந்த ரப்புக்கு தான் நாங்கள் சுஜூது செய்கிறோம். வேறொரு ஆலயத்துக்கு நாங்கள் சுஜூது செய்ய மாட்டோம். மௌத்து வராங்க. இந்த கண்ணியமான தலையை மாலிகுல் முலூக்குக்கு முன்னால் மட்டும்தான் நாங்கள் தலை சாத்துவோம். சுஜூதில் ருகூவில் எத்தனை துவாவை கேட்டிருக்கிறோம், அல்லாஹ் தந்திருக்கிறான். வாழ்க்கையில் ஒரு துவாவை அல்லாஹ்விடம் கேட்டு வாருங்கள். சல்லி வந்தா பாப்போம் அல்ல, ஒவ்வொன்று நியத்தை வைக்கிறோம். ஒருத்தர் நியத்தை வச்சு ஊட கட்டுறாரு, சுபஹான் 2 கோடி செலவு, 60 லட்சத்துடைய வாகனத்தை வாங்கி போடுறாரு, வியாபாரத்தை தொடங்குறாரு, கோடியில வைத்து முடி நடக்குதா இல்லையா? ஏன் இன்னும் ஹஜ்ஜிக்கு நியத்தை வைக்க இல்லை? ஏன் இன்னும் ஹஜ்ஜுடைய ஆசைகள் உள்ளத்துல வரல? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, اللهم ارزقنا حج بيتك الحرام وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்விடம் எங்களுடைய ஒவ்வொரு துஆக்களையும் யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தா ரஹ்மானே. உன்னுடைய காபாவை இந்த கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் ஹஜ்ஜை கேட்போம். நபியவர்களை காணவில்லை, நபியவர்கள் வாழவில்லை. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால ரௌதா ஷரீஃப் இருக்குது. மௌத்துக்கு முன்னால் யா அல்லாஹ் அந்த ரௌதாவை தரிசிக்க கூடிய பாக்கியத்தை தாய் அல்லாஹ்விடம் கேட்போம். அல்லாஹ்வுடைய ஹஸானா மிக விசாலமானது. இந்த எல்லாட கையிலேயும் மொபைல் போன், ஐபோன், 2 லட்சத்துடைய போன், இன்னும் 1.5 லட்சம் போட்டு உம்ராக்கு போயிட்டு வந்துடலாம். போன் எடுக்க ஆசை வருகிறது, தேவை வருகிறது. ஏன் இன்னும் உம்ராவுடைய ஆசை வரல? 20 லட்சம் 18 லட்சம் ஒரு சின்ன பெரிய சல்லி ஒன்றே அல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கோடியில பறக்கிற எங்களுக்கு ஏன் இன்னும் ஹஜ்ஜுடைய ஆசை வரல? ஏன் இன்னும் ஹஜ்ஜுடைய உணவு வரல? அதனால் அல்லாஹ்விடம் இந்த துஆவை கேட்போம். மௌத்துக்கு முன்னால் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை யா அல்லாஹ். ஆக கண்ணியமானவர்களே, ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறாரு, தீய செயல்களில் ஈடுபடாமல், பாவமான விடயங்களில் ஈடுபடாமல் ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பி வாராரு. இவர் எப்படி வாரார் என்றால், ரஜஅ கயௌமி வலதத் உம்மு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயுடைய வயிற்றில் இருந்த சிசு பச்சை பாலகன்
எப்படி பாவமே இல்லாம உலகத்துக்கு வாராரோ, இவர் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் ஹஜ்ஜுடைய அமலை முடித்துட்டு ஊருக்கு வாராருடா, அன்று பிறந்த பாலகனை போல வாராரு. பாவங்கள் இல்லத்தை எல்லாம் மன்னிக்கிறார். அல்லாஹ்வே நல்லடியார். இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாரண்டா, அவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால நீங்க அவரை முஆனகா செய்யுங்க, முசாபா செய்யுங்க. எங்கட பாவத்தை நீ அல்லாஹ்விடம் மன்னிக்கும்படி அவர்கிட்ட கேளுங்க. ஏன் அவர் பரிசுத்தமான காபாக்கு போயிட்டு வாராரு, பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்த நிலைமையில வாராரு. அவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால முசாபா செய்யுங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஹஜ்ஜை செய்கிறார்களோ அல்லாஹ் அவங்களை ஏழையாக மௌத்தாக்க மாட்டான். சஹீஹான் ரிவாயத் வ திராயத்தன் ரிவாயத்தன். ஹஜ்ஜை யார் செய்கிறாரோ இவரை அல்லாஹ் ஏழையாக மௌத்தாக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாயத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், நபியுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ், இவ்வளவு பணத்தை செலவழிச்சால் என் கையில பணம் இல்லாமல் வைத்திருமோன்னு யோசிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஹஸானா மிக விசாலமானது, ஆழமான கடல். மிக பெருத்த கடலில் ஒரு ஊசை போட்டு எடுத்தால் ஒரு டொட் தான் வரும். இந்த டொட்டும் அல்லாஹ் ஹஸானா குறையாது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த ரப், எத்தனையோ நபிமார்கள் வாழ்ந்துட்டார்கள், எத்தனையோ சமுதாயங்கள் வாழ்ந்துட்டார்கள். காரூன் வாழ்ந்துட்டு போனான், அதே ரப்பு இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். நாங்க செஞ்ச பாவம், நாங்க செஞ்ச அநியாயம் எங்களை ரிஸ்க் அல்லாஹ் வீசி வச்சிருக்கிறான். ஒரு மனிதனுடைய அமல், அவர் அக்கவுண்டர், அவர் இன்ஜினியர், அவர் பெரிய ஆள், பெரிய பணம் படைத்தவர் என்று அல்லாஹ் ரிஸ்க கொடுக்க மாட்டான். அவருடைய இபாதத், அவருடைய வணக்கம், அவருடைய தக்வா அல்லாஹ் ரிஸ்க கொண்டு காலடியில போடுவான். குர்ஆன் ஹதீஸுடைய பேச்சு எல்லாம் வீட்டுல இருக்குது, எல்லா பேங்க் அக்கவுண்ட்லயும் பணம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், செஞ்ச பாவம் அல்லாஹ் பணத்தை வேற எங்க செலவழிக்க வைப்பான். அதனால் அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய அமலை அல்லாஹ்விட்டு கேட்போம், உள்ளத்துல ஆசை வைக்க வேண்டும். இன்னும் நபிகள் சொன்னார்கள், ஹஜ்ஜை முடித்தால் அவரை ஏழையாக அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜருல் அஸ்வத் சொர்க்கத்திலிருந்து ஒரு கல்லதி, அது ஹஜருல் அபியல் வெள்ளை நிற கல். சையீதினா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து அல்லாஹ் காபாவில் கொண்டு வைத்தான். அந்த கல்லை மக்கள் முத்தம் இட்டு இட்டு அது இன்று கருப்பாக ஹஜருல் அபியல் ஹஜருல் அஸ்வதாக மாற்றப்பட்டுள்ளது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹ்ஷர் மைதானத்தில் ஹஜருல் அஸ்வதை நாம் கொண்டு வருவோம், அல்லாஹ் கொண்டு வருவான். 2 கண்ணை கொடுப்பான் ஹஜருல் அஸ்வதுக்கு, ஒரு நாவை கொடுப்பான். எவர்கள் அதை முத்தமிட்டார்களோ அது கண்ணால பார்த்து வாயால் சொல்லும், சொர்க்கத்துக்கு ஒரு அடியானாக மாறிடுவார். எவ்வளவு பெரிய பாக்கு! ஹஜ்ஜிக்கு போயிட்டு சின்ன பணம் தான் செலவழிக்க எவ்வளவு பெரிய பாக்கு இது அல்லாஹ் தாரான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மப்ரூரான ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை யாரு முடித்துட்டு வாராரோ இல்லல் அல்லாஹ் கூலி சொர்க்கமே சொர்க்கம் என்றாங்க நபி அவர்கள். இதுக்கு மேற வேலை என்ன இருக்குது? உலகத்தை வாழ்ந்துட்டோம், கல்யாணம் முடிச்சோம், பிள்ளைகளை பெற்றோம், வாகனம் எடுத்தோம், எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம். கடைசி முடிவு ரப்புடைய கையில் இருக்குது. இன்று நல்ல குடும்பத்தில் பிறந்து எத்தனையோ பேர் பெட்டியில போகிறார்கள். உலமாக்களுடைய குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள், பெரிய வலிமார்களுடைய குடும்பத்தில் இருந்தவர்கள், கடைசி முடிவு உத்தரவாதம் எங்கட கையில் கிடையாது. அதனால் அல்லாஹ்வின் நல்ல ஹஜ்ஜுடைய அமல் எங்கட முடிவை நல்லதாக ஆக்கும். அங்க கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடம் ஆசை வைப்போம், ஹஜ்ஜுடைய அமலை உள்ளத்தால் அல்லாஹ்ட்ட கேட்போம். இந்த எத்தனையோ எளியவர்கள் ஏறி போறதுக்கு ஒரு வாகனம் கிடையாது, ஆனால் கரீபான மனிதர்கள் ரோட்டு ஓரத்தில் தட்டுகளை போட்டு வியாபாரம் செய்தவர்கள்,
உள்ளத்தில் ஆசை யாரை கண்டாலும் நான் ஹஜ்ஜிக்கு போகணும் துவா செய்யுங்கன்னு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த துவா கபூலாகிவிட்டது. ஹஜ்ஜிக்கு போனாரே, ஹரத்ல தொழுதாரே, அங்கே வஃபாத் ஆகினாரே. அதாவது சஹாபாக்கள் அடக்கப்பட்ட ஜன்னத்துல் பக்கீல அடங்கி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காலம் இருந்துச்சு ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்க யாரைனே திருப்பி நாட்டுக்கு அனுப்பி விடாதே, அங்கே மூத்தாக்கி துவாவோட போவாங்க. ஏன்? தஜ்ஜால் கடைசி காலத்தில் இறங்க இருக்கிறான். கயாமத்துக்கு நெருக்கமான காலத்தில் இருக்கிறோம். என்ன மூடும் வாகானும் உலகத்துடைய விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். தொழுஹப்பிலே, குர்ஆன் பிலே, அத்தஹியாத் பிலே, ஃபாத்திஹா பிலே, மார்க்கத்தில் பரலான குளிப்பு தெரியா, மார்க்கத்தில் ஜீரோ, உலகத்தில் கொடி கட்டி பறக்கிறோம். தஜ்ஜாலுடைய வருகை கிட்ட, தஜ்ஜாலுடைய வருகை உலகத்துக்கு ஷாம்ல இறங்குவான். மக்கா மதீனாக்க தவிர முழு உலகத்துக்கும் 40 நாள்ல போவான். அதனால் நாங்க அடங்கப்படுவரும் ஜன்னத்துல் பக்கீல நீயத்தை வைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள். ஹஜ்ஜுடைய மிக பொறுமதியான அமல். இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜி செஞ்சா எவ்வளோ சிறப்பு இருக்குதோ, இதை போல யாரு வசதி இருந்தும் ஹஜ்ஜி செய்யலையோ அவங்களுக்கு கடுமையான எச்சரிக்கையும் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ரிவாயத் லஈஃபா இருந்தாலும் மஅனா ரீதியாக, லஃப்லன் ரீதியாக ஹதீஸ் உயர்ந்த தரத்துக்கு போகுது. வசதி இருந்தும் யாரு ஹஜ் செய்யலையோ, ஹஜ்ஜ கணக்கெடுக்கலையோ அவங்க யஹூதி நசாராவா மௌத்தாகட்டும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரிவாயத், வசதி இருந்தும் ஹஜ்ஜிக்கு ஆசை வைக்கல, ஹஜ்ஜி போகல, அவர் மௌத்தாக கூடிய நேரம் ரயீசுல் முஃபஸ்ஸிரின் சொல்றாரு, மௌத்தாக கூடிய நேரம் உள்ளத்தில் கவலைப்படுவார், யாழனை திருப்பி உலகத்துக்கு அனுப்புவா. ஏன்? அங்க புகையலா, அவரு மாட்டி அங்க போயிட்டு முகம் கொடுக்கலா, திருப்பி உலகத்துக்கு அனுப்பு. என்ன கொஞ்சம் பேரு இந்த சல்லியை வச்சு, ஹஜ்ஜிக்கு போற சல்லியை வச்சு நாங்க வேற என்னமாலும் செய்வோம் என்று செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, ஹஜ்ஜிக்கு போறவங்க ஹஜ்ஜை முடிச்சுட்டு வருவாங்க, அவர் அப்படியே தான் நீப்பாங்க. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ரப்புடைய கையில் எல்லாம் இருக்கு. ஹஜ்ஜிக்கு போறார்கள், ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துடுவாங்க, அவர் அப்படியே தான் நீப்பார், அவருடைய நாட்டம் நிறைவேறாது. அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுமதியான ஹஜ்ஜுடைய அமல், இதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். உற்றது பெரிய பாவம். அதனால் ஹஜ்ஜி முறையாக செய்யப்பட வேண்டும். இந்த கவலைக்குரிய விஷயம், காபாவுக்கு முன்னுக்கு போயிட்டு ஒரு செல்ஃபி, இஹ்ராத்தோடு ஒரு செல்ஃபி, இது பேருக்கும் புகழுக்கும். இந்த உம்மத்துடைய தஸவ்வுடைய இமாம்கள், ஸலஃபுடைய ஹலஃபுடைய இமாம்கள் ஹஜ்ஜுக்கு போனால், ஏன் ஹஜ் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, நான் லப்பைக்னு சொல்றேன், அல்லாஹ் லப்பைக் எனக்கு சொல்லுவானா என்று பயந்து பயந்து ஹஜ் செஞ்சிருக்கிறார்கள். இப்ப புஃபே சாப்பாடு வேணும், நல்ல டிராவல்ஸ் வேணும், நல்ல சாப்பாடு வேணும். இது இல்ல ஹஜ். ஹஜ் பொறுமையுடன் செய்யப்பட வேண்டும். இந்த செல்ஃபி, இந்த போட்டோ, போன்ல போட்டது, இது வானம். அதனாலதான் அந்த மட்டும் பொறுமதியான இடத்துக்கு போய்த்து நாட்டுக்கு வந்தும் திருப்பி பாவம் செய்கிறார் என்றா குர்ஆன் ஹதீஸ் பிழை இல்லை. குர்ஆன் ஹதீஸ் பொய்யாகாது. சொல்லப்பட்ட பிரகாரம் ஒரு ஹஜ் செய்யல. அதனால பொறுமதியான அமல பொறுமதியாக செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் பாலைவனத்தில் வைத்தான், அந்த உணர்வோடு செய்யப்பட வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் ஹஜ்ஜி முறையாக கெட்ட வார்த்தைகள், கெட்ட செயல்கள் ஈடுபடாமல், அதனால தான் ஹஜ்ஜுடைய காலங்களில் நிக்காக பேசுறதும் ஹராம் என்றான். ஒரு ரெண்டு செச்சாயா எங்களை மாப்பிள்ளை பொண்ணு பேசுறது கூடாது. எல்லாம் முடிஞ்சிட கல்யாணத்தை பேசு. அங்க போய் வியாபாரம் செய்யறதும் கூடாது. அதனால பொறுமதியான இடத்துக்கு போய்த்திருக்கும். கவலைக்குரிய விஷயம் உலமாக்கள் எழுதுறாங்க, லட்சக்கணக்கில் செலவழிச்சு போட்டு காபாவுடைய புடவையை பிடிச்சு கொண்டு கேவலமான துனியாவை கேட்கிறார்கள். இதை கேட்க அங்க போகணுமா? அங்க போய்த்து உலமாக்கள் எழுதுறாங்க ஃபிக்ஹ்ல, ஹஜ்ஜுடைய பாடத்தில், காபாவை யாரு ஃபர்ஸ்ட் தடவை லைஃப்ல காண்றாரு, வாழ்க்கையில் அப்பதான் காபாவை காண போறாரு. காபாவை ஃபர்ஸ்ட் தடவை காணக்கூடிய நேரம் அல்லாஹ்ட்ட கேட்குது, உடனே அல்லாஹ் கபூல். என்ன தெரியுமா கேட்கணும்? அங்க போய்த்து சல்லியையும் உலகத்தையும் ஊட்டையும் கேட்க கூடாது. அது அல்லாஹ் நாஸ்தின்னு அல்லாஹ் கொடுக்குறான்.
அங்க போயிட்டு யா அல்லாஹ் உலமாக்கள் எழுதுறாங்க, காபாவை ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் காண்றாருன்னு அவர் கேட்கணும் என்ன தெரியுமா, யா அல்லாஹ் இந்த உன்னுடைய வீட்டுக்கு என்னை நீ திருப்பி திருப்பி அனுப்புவாயாக, அடிக்கடி வரக்கூடிய பாக்கை தருவாயா. அதான் இந்த உணர்வோடு ஹஜ் செய்யப்படும் அல்லாஹ்வின் நல்லடியார். அதுக்கு பின்னால் ஈமானில் உறுதி அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டும். ஏன் அகீதா பிழை எல்லாமே பிழை. அதுக்கு பின்னால் அல்லாஹ்ட்ட ஆரோக்கியத்தை கேளுங்கள், ஆஃபியத்தை கேளுங்கள். நிஅமத்துக்கு நன்றி செலுத்தல்ல. நாங்க ஒரு காலம் எல்லாருக்கும் வசதி இருந்துச்சு, எல்லாரும் போகக்கூடிய காலம், கணக்கெடுக்கல. ஹஜ்ஜ பின்னுக்கு போட்டோம். இப்ப வசதி இருந்தாலும் நாட்டுக்கு இத்தனை கோட்டா தந்திருக்கிறான், இத்தனை பேருக்கு தான் போக இயலும், இத்தனை பேரு கீழே சல்லியை கட்டி போட்டு. அதனால் நிஅமத்தை நிஅமத்தாக பார்க்கப்பட வேண்டும், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார் ரப்பு சொல்றான், வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜிக்கு போங்க. வசதி என்று சொல்லக்கூட ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒன்றே பணம் இருக்க வேண்டும், மற்றதே உடம்புல ஆஃபியத் இருக்கணும். அதனால ஹஜ்ஜுடைய காலம் இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் நீத்தவங்க அல்லாஹ் அனுப்புவான். வாலிபர்கள் தயாராகுங்கள். இந்த 35 பிறகு 40க்கு பிறகு ஹஜ்ஜிக்கு போறோம்ல, உடம்பில் ஆஃபியத் இருக்கக்கூடிய நேரம் போங்க. எங்களோட வாலிபர்கள், எங்களோட பெற்றோர்கள், நீ மெடிக்கல படி, நீ பிசினஸ் படி, யூகேல, சைனால, மெடகஸ்கர்ல, சந்தானியால, துபாயில வருஷ கணக்கு வாலிபர்கள் இருக்கிறார்கள். இந்த வாலிபத்தை ஹஜ்ஜிக்கு பயன்படுத்துங்கள். அல்லது நாங்க அதாவது சஃபா மருவா போகக்கூடிய நேரம் வயதுல போனா, கஷ்டமான காலங்களை போனா, அதாவது எங்களுக்கு ஆஃபியத்தோடு செய்ய இயலா, நாங்க வீல் சேரை பிடிச்சி ஒத்தனை தள்ள சேர்க்கணும், கூலியை கொடுத்து. அவரே கூலிக்கு தள்ளுவாரு, உணர்வோட தள்ள மாட்டாரு. அதனால ஹஜ்ஜை உம்ராவை 50க்கு பிறகு 45க்கு பிறகு போடுறதல்ல. வாலிபர்கள், வாலிப பெண்கள் இந்த ஹஜ்ஜிக்கு நியத்தை வைத்து தயாராகுங்கள். சைனாக்கு போயிட்டு சல்லிய தேடுறீங்க, யூகேல இருக்கிறீங்க, மெடகஸ்கர் போறீங்க, வேண்டியதை செய்யுங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. வாலிப காலத்தில் அந்த உணர்வுடன் ஆஃபியத் இருக்கக்கூடிய நேரம் ஹஜ்ஜுடைய அமல் நிறைவேற்றப்பட்டதான் அந்த உணர்வோட தவாப் செய்யலாம், அந்த உணர்வோட சஃபால ஓடலாம். ஜம்சம் எவ்வளவு பொறுமதியான ஒரு தண்ணி, இந்த எவ்வளவு டிமாண்ட். முந்தி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஜம்சம் இருக்கும், எல்லா நோய்க்கும் மருந்து. உம்மத்து செஞ்ச அநியாயம், டிராவல் செஞ்ச அநியாயம், மோசடி, அல்லாஹ் நியமத்தை பறச்சிட்டான். அதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். ஹஜ்ஜுடைய அமல் மிக பொறுமதியான அமல். ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தாயும் தகப்பனும் வயோதிபர்களா இருக்கிறார்கள், ஆரம்பத்தில் எங்களுக்கு வசதி இல்லை யா ரசூலல்லாஹ், இப்ப அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறான், என் தாய்க்கும் தகப்பனுக்கும் இருந்தா எலும்பேலா எலுமினா இருக்கேலா வயோதிபம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்மணியை பார்த்து, ஹஜ்ஜே பஜல செய்யுங்க, நீங்க உடம்புல ஆஃபியத்தோடு இருக்கிறீங்க, நீங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு உங்களோட தாயின் தகப்பனுங்க அந்த ஹஜ்ஜை நீங்க செய்யுங்க. இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்த்தார்கள், படிக்க வைத்தார்கள், ஆளாக்கினார்கள், பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்டு விட்டார்கள். இன்றைக்கு என்னைய நல்லா பாப்பான் என்று ஏங்கின தாயும் தகப்பனும் ஏங்கி ஏங்கி கட்டிலுக்குள்ள நோயாளியாக மாறிட்டீங்க. நீங்க துபாய்க்கு போங்க வாலிபர்களே, சம்பாதிங்க, தாயும் தகப்பனும் ஹஜ்ஜி செய்யுங்க, உம்ரா செய்யுங்க, நீங்க போயிட்டு பதில் செஞ்சு கொடுங்க சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்துல வருகிறது, ஒரு பிரயாண கூட்டி சந்திக்கிறார்கள். ஒரு பெண்மணி ஒரு சின்ன குழந்தைய தூக்கி காட்டினாங்க, யா ரசூலல்லாஹ் அலிஹாதா ஹஜ்ஜுன், இந்த புள்ளைக்கும் ஹஜ் இருக்குதா சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஹஜ்ஜ செய், அந்த புள்ளைக்கு கூலி உனக்கு என்ன. அதனால கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்கள், வாலிப பெண்கள் தயாராகுங்கள் ஹஜ்ஜிக்காகவே. அடுத்த வருஷம் நியத்தை வைங்க இன்ஷா அல்லாஹ். பெரிய ஒரு பாக்கியம். என்ன செய்யணும் நினைத்தமா எங்களுக்கு செய்யல. நாட்டு ஒரு சட்டம் இருக்குது, முஸ்லீம் திணைக்களத்துல போய்த்து பதிவிடுங்கள், நல்ல டிராவல் செய்ய பார்த்து சல்லியை ஒப்படைங்கள். ஹஜ்ஜுடைய அமல் பொறுமதியான அமல். மௌத்துக்கு முன்னால் காபாவை பார்க்க வேண்டும், மௌத்துக்கு முன்னால் நபியுடைய ரவுதாவை பார்க்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுக்கு எவ்வளவு பெரிய நன்மையோ, வசதி இருந்தும் ஹஜ்ஜை கணக்கெடுக்காட்டி பெரிய பாவை அவர்கள். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுமதியான ஒரு அமல், கண்ணியமான ஒரு அமல்.
நீயத்தை வைப்போம், அல்லாஹ்ட்டை துவா கேட்போம். அல்லாஹ் ஆசையை தான் பார்க்கிறான், நீயத்தை பார்க்கிறான், உணர்வை பார்க்கிறான். அல்லாஹ் வழிகளை திறந்து தருவான். எல்லாம் வல்ல ஹக் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய தப்பு தவறுகளையும் குற்றங்குறைகளையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. யாழ் எங்களை பாவங்களை மன்னிச்சு எங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. யாழ் எங்களை பெற்று வளர்த்து எங்களை சங்கையான பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை கண்ணியமான உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. புறா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரஹ்மானே, விசேஷமாக பலஸ்தீன கஸ்ஸா அந்த மக்களை கண்ணியப்படுத்துவாயாக. யாழ் அந்த மக்கள் சோதனைக்குள்ளாக உள்வாங்கப்படுகிறார்கள். யாழ்லா அந்த பெண்களையும் பிள்ளைகளையும் ஆண்களையும் பாதுகாத்துருவாயாக. மஸ்ஜித் அக்ஸாவை பாதுகாத்துருவாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களை கடைசி நேரம் மௌத்தாக கூடிய நேரம் கலிமாவுடன் மௌத்தாக கூடிய ஹுஸ்னுல் ஹாத்திமாய் தருவாயாக. வ ஆখির دعوانا அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن